ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் ரவீந்த். யூஸ்வலாக இந்த டெக் லைஃப் ப்ராடக்ட்ஸ் இந்த டெக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மோஸ்ட்லி ஒன்று சைனீஸ் பிராண்டாக இருக்கும், இல்லைனா நம்ம வடக்கு நண்பர்கள் நார்த் இந்தியன் பிராண்டாக தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ என் கையில் இருக்கக்கூடிய இந்த பிராண்ட் கேம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பிராண்டு, நம்ம தமிழ்நாடு பிராண்டு, பெரம்பலூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் பிராண்ட். ஸோ இவங்க கிட்டேருந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக ஒரு நெக் பேண்ட் கேம்பர் என்ஜின் 101 அப்படின்ற இந்த ஒரு நெக் பேண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ் பிராண்டு நம்ம ஊர் பிராண்டு அப்படின்றதுக்காக இந்த சலுகையும் வேணாம், டேரெக்டாக பிரித்து இது எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் தான். ஆக்சுவலி இவங்க எனக்கு அனுப்பிச்ச அந்த பேக்கேஜிங்கே கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக இருந்தாலும் பேக்கேஜிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் பாக்ஸ் பார்க்கும்போது யூஸ்வலான ஒரு பாக்ஸ் தாங்க. ஸோ நெக் பேண்ட் பாக்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி தான். முன்னாடி அந்த நெக் பேண்டுடைய டிசைனை போட்டிருக்காங்க, பின்னாடி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் நம்ம உள்ளே போயிட்டு பார்ப்போம். அடுத்து உள்ளே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க அண்ட் வாரண்டி கார்டு 180 டேஸ்க்கான வாரண்டி இந்த நெக் பேண்டுக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதற்கான கார்டு இருக்குது. இது போக ஒரு வெல்கம் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் நல்ல குவாலிட்டியான போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த இயர்பட்ஸையும் அந்த சார்ஜரையும் ஒரு தனி கவரில் போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியே வெளியே இருக்குது. அடுத்து இப்போ நம்மளுடைய நெக் பேண்டை வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நெக் பேண்டை கையில் எடுத்ததும் எனக்கு ஃபீல் ஆனது என்ன அப்படின்னா இதோட லுக். எனக்கு பர்சனலி இந்த செக்மெண்ட்டில் ஆக்சுவலி இதோட ப்ரைஸிங்கை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஆக்சுவலி ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா 699 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு தான் இப்போ இனிஷியலாக, ஸோ ஃபஸ்ட்டு செல்லில் 699 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு தான் சேல் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு இதோட டிசைன் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்பவே நல்லாவே பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி பில்டு பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஒரு பாலிஸ்ட் ஃபினிஷில் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு லுக் பார்க்கும்போது ஒரு ப்ரீமியம் நெக் பேண்டுக்கான ஒரு ஃபீல் அப்படின்றத கண்டிப்பாக கொடுக்குது. இந்த ஒன் ப்ளஸ் நம்ம இருக்குன்னு ஸோ அதே மாதிரின்னு ஒரு ஃபீல் நம்ம கொடுக்குது. பட் நார்மல் பிளாஸ்டிக் தான் குவாலிட்டி மாதிரி மற்றபடி. அண்ட் கேபிள்ஸும் பார்க்கும்போது நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பிரச்சனை இல்லை. அண்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் மெட்டலில் கொடுத்துருக்கிறதும் இதில் பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் எப்போவுமே நமக்கு இந்த எட்ஜஸ் பார்த்திங்கன்னா நமக்கு காதில் ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அதிகமான ப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஸோ அதனால் இங்கே கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதற்காக ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி இந்த எட்ஜஸில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஓகே. ஸோ அந்த வகையில் பில்டு குவாலிட்டி அண்ட் லுக் வைஸ் பார்க்கும்போது இந்த 699 ரூபாய்க்கு எனக்கு ஓகே, ரீசனபிள் அப்படின்ற மாதிரி தான் படுது. அதே மாதிரி ஒரு நெக் பேண்டில் அடுத்து ரொம்பவே இம்பார்ட்டன் ஆனது கம்ஃபர்ட். ஸோ அந்த வகையில் கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் நான் 3 டேஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு கம்ஃபர்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்பவே ப்ராப்பராக நல்லாவே ஃபிட்டிங்காக நமக்கு இருக்குது. நம்ம இதை காதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜாக்கிங், வாக்கிங், எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணலாம். நான் பண்ணி பார்த்த வரைக்குமே எனக்கு கம்ஃபர்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஃபிட்டிங்லையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா ப்ராப்பராகவே எனக்கு ஃபிட்டிங் ஆகிருக்கு. அடுத்து இதோட போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ்னு பார்க்கும்போது ஆக்சுவலி போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இங்கே டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு க்ளோஸ்டு அவுட்லெட்டில் ஆக்சுவலி இந்த போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சிக்கான போர்ட், அதற்கான கேபிள் நமக்கு பாக்ஸ்லேயே வந்துடுது. இது போக பட்டன்ஸ்னு பார்க்கும்போது ஒரு 3 பட்டன் தான் இங்கே நமக்கு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வால்யூம் அப் பண்ணுறதுக்கான பட்டன், வால்யூம் டவுன் பண்ணுறதுக்கான பட்டன் அண்ட் ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம இந்த நெக் பேண்டை ஆன் பண்ணுறதுக்கான பட்டன். லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஆன் ஆகும். இது போக இதை வச்சு தான் நம்ம கால்ஸ் அட்டன் பண்ணுறது, கால் டிஸ்கனெக்ட் பண்ணுறது, ஸோ எல்லாமே இந்த பட்டன் தான் யூஸ் ஆகும். இது போக வால்யூம் அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா நம்ம வால்யூம் கண்ட்ரோல் மட்டும் இல்லாமல் சாங்ஸ் ட்ராக்கை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் இதை வச்சு தான் யூஸ் பண்ணணும். வால்யூம் அப் பட்டனை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார்வர்டில் சாங் ட்ராக் சேஞ்ச் ஆகும். அண்ட் வால்யூம் டவுன் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பேக்வர்டில் ட்ராக் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். மற்றபடி வாய்ஸ் அசிஸ்டன்ட் மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் எதுவும் இதில் கிடையாது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மாதிரியான விஷயங்கள், கேமிங் மோட் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இதில் கொடுக்கல. ஏன்னா இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் அப்படின்னும் போது அதை நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. ஸோ அதெல்லாம் எதுவும் இல்லை. பட் இதோட சவுண்ட் குவாலிட்டி, ஏன்னா நமக்கு எப்போவுமே ஒரு இயர்பட்ஸ், நெக் பேண்ட் எது எடுத்தாலும் அதோட சவுண்ட் குவாலிட்டி முக்கியம். ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் நமக்கு 10 mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு டைனாமிக் டிரைவர். அண்ட் இந்த டிரைவர் பார்த்திங்கன்னா அவங்க 30% வால்யூமில் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக பூஸ்டப் பண்ணி நல்லா கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம், ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அவங்க சொல்கிற அந்த 30% வால்யூம் வச்சு கேட்கும்போது ஓகே நல்லா தான் இருக்குது. பட் எப்போவுமே அந்த வால்யூம் கம்மியாக வச்சு கேட்கும்போது எதுவாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். பட் நமக்கு மெயின் 60 to 70% அதில் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் சாங்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ அந்த வகையில் அந்த வால்யூமில் நான் வச்சு கேட்கும்போது இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. இந்த செக்மெண்ட்டில் இந்த 699 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு ஆடியோ குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. எனக்கு டீட்டெயிலிங் எல்லாமே ரொம்ப பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த செக்மெண்ட்டில். ஸோ அந்த வகையில் ஓகே. பட் ஆனாலுமே நமக்கு சரௌண்டிங்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் சின்ன சின்ன சவுண்ட்ஸ் டீட்டெயிலிங்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ப்ராப்பராக நமக்கு கேட்குது. ஸோ அந்த வகையில் ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 60 to 70% வால்யூம் வச்சு கேட்கும்போது எனக்கு இந்த செக்மெண்ட்டில் இந்த நெக் பேண்டில் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. மற்றபடி 100% வால்யூம் வச்சு கேட்கும்போது கொஞ்சம் நமக்கு இறைச்சல் இருக்குது. ஸோ 100% வால்யூம் மோஸ்ட்லி நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். 60% 70% வால்யூம் வச்சு கேட்குறது தான் எப்போவுமே ரீசனபிளாக இருக்கும். ஸோ அந்த வால்யூமில் வச்சு கேட்கும்போது ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குது.
இது போக இதில் கனெக்டிவிட்டிக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.0க்கான கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இன்ஸ்டன்ட்டாக நல்லா ஃபாஸ்ட்டாகவே பேர் ஆகுது. நம்ம ப்ளூடூத் நெக்பேண்டையும் ப்ளூடூத்தையும் மட்டும் ஆன் பண்ணிட்டோம்னா போதும், இன்ஸ்டன்ட்டாக ஃபாஸ்ட்டாக பேர் ஆகுது. ஸோ அதில் பிரச்சனை இல்லை. அண்ட் இதோட கால் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இதில் கால் குவாலிட்டிக்கு நமக்கு ANC மாதிரியான எந்த சப்போர்ட்டும் கிடையாது. சொல்லலாம் அவுட்டோர் நீங்கள் டிரைவிங்லலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இது கம்ஃபர்ட்டாக இருக்காது. கொஞ்சம் நாய்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்து தான் கொடுக்கும். பட் அதே சமயம் நீங்கள் லோ நாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஏரியாவிலேருந்து கால் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டீட்டெயில்டாக உங்களுடைய வாய்ஸை ஆப்போனண்ட்டுக்கு கிளியராக கொடுத்துருது. நான் பேசி பார்த்த வரைக்கும் கால் குவாலிட்டியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால் நார்மல் யூசேஜுக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு கால் குவாலிட்டி வேணுமோ அதற்கான ஒரு நல்ல கால் குவாலிட்டி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு ப்ளூடூத் ப்ராடக்டாக இருந்தாலும் அதுக்கு பேட்டரி லைஃப் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் இதோட பேட்டரி லைஃப், இந்த நெக்பேண்டோட பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா 200 mAhக்கான பேட்டரி இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 200 mAhக்கான பேட்டரியிலேருந்து நம்மளால் 16 மணி நேரத்துக்கான ப்ளேபேக் டைம் 70% வால்யூம் வச்சு இந்த நெக்பேண்டில் நம்ம கேட்குறோம் அப்படின்னா 16 ஹவர்ஸ்க்கான ப்ளேபேக் நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவே டாக் டைம் பார்க்கும்போது 24 ஹவர்ஸ்க்கான டாக் டைம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு சிங்கிள் சார்ஜில் உங்களால் 1 டே இந்த நெக் பேண்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இது போக IPX4க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரேட்டிங். ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு ஸ்விம்மிங் பண்ணுறப்பெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நீங்கள் ஸ்வெட்டிங் ஆகும்போது நீங்கள் ஜாக்கிங், வாக்கிங் அண்ட் ஜிம் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் வரக்கூடிய ஸ்வெட்டிங்கில் இருந்துலாம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துரும். ஸோ அதில் பிரச்சனை இல்லை. மற்றபடி நீங்கள் ஓவராக மழையில் நனையிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. ஸோ ஓவரால் இந்த நெக் பேண்டை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் ஓவரால் பார்க்கும்போது உங்களுடைய ப்ரைசிங் செட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைசிங் 699 ரூபா. அண்ட் இதோட லான்ச் பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட் 30 ஃபஸ்ட்டு லான்ச் இவங்க பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சேல் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அன்னைக்கு ஒரு நாளுக்கு இதோட ப்ரைசிங் 699க்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் 1000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அந்த 699 அப்படின்ற ப்ரைசிங்க்கு பார்க்கும்போது உண்மையிலே இதோட பில்டு குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவாகவே பட்டுச்சு. இதில் இருக்கக்கூடிய ஒரே நெகட்டிவ் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதோட பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி வாய்ஸ் அசிஸ்டன்ட்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்கலாமான்னு தோணுச்சு. அதர்வைஸ் பார்க்கும்போது இந்த 699க்கு நம்ம தமிழ் பிராண்டுக்கிட்ட இருந்து ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நல்ல ப்ராடக்டாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டை பற்றி இன்னும் நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான லிங்க் எல்லாம் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது போக இந்த கேம்பர் அப்படின்ற பிராண்டுக்கிட்ட இருந்து இந்த நெக் பேண்டோட நிறுத்த போகிறது இல்லை. இதுக்கப்புறம் நிறைய டெக் லைஃப் ப்ராடக்ட்ஸ் அவங்க லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அதில் அடுத்ததாக இவங்களுடைய ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் வாட்சும் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். அந்த ப்ராடக்ட் கையில் கிடைச்சா அதை பற்றின வீடியோவும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் நம்ம சேனல்